எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா 23 அதிகாரம் 43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாயாக என்று. நம்ம இந்த வார்த்தையிலிருந்து நம்ம 3 காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது காரியம், அந்த கள்ளன் கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, முதலாவது காரியம் தாமதம் இல்லாத மன்னிப்பு. அந்த கள்ளன் தன் தவறை உணர்ந்ததுனாலதான் தேவன் கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா, வாசிங்க 42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆமென். அந்த கள்ளன் தன் தவறை உணர்ந்த போதுதான் இயேசு இந்த வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு இந்த வார்த்தையை அந்த கள்ளனை நோக்கி பார்த்து சொன்னான். என் அன்பானவர்களே, நீங்கள் அநேக பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இன்றைக்கு நீங்க மனம் திரும்பினால் மட்டும்தான் கர்த்தர் உங்கள் பாவங்களை காலந்தாமதம் இல்லாமல் உங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கள்ளன் தன் பாவங்களை அன்றைய தினத்திலே தேவனை நோக்கி உண்மையாய் மன்னிப்பு கேட்டான். அதனாலதான் இயேசப்பா அன்றைக்கே அவனை மன்னித்து இன்றைக்கு என்ற வார்த்தையை சொன்னார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, தகுதியற்றவனுக்கு கிருபை. அந்த கள்ளன் சர்ச்சுக்கு போல, ஞானஸ்தானம் எடுக்கல, அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு நற்கிரியும் காணல, நம்ம இயேசுப்பா காணல. ஆனா அவனுக்கு என்னன்னா, அவன் தேவனை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். நம் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்யணும். ரெண்டாவது, அவன் தேவனை நோக்கி விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தனாலதான் அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கிரியையினால வராது, எதால வரும்? கிருபையினால வரும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிப்பு கிரியையினால வராது, கிருபையினால மாத்திரம்தான் வரும். அந்த கள்ளன் இயேசுவை நோக்கி விசுவாசித்தான். அவன் ஏசப்பான்னு யாரும் அவனுக்கு தெரியாது. அவன் எந்த ஒரு நல்லதும் செய்யல, சர்ச்சுக்கு போல, ஞானஸ்தானம் எடுக்கல. அப்படிப்பட்டவன் ஏசப்பாவை பார்த்து முதல்ல பாவ அறிக்கை செய்தான். ஏசப்பா, என்ன இந்த ராஜ்யத்துல நீங்க வரும்போது என் ராஜ்யத்தை நினைத்தருளும் அப்படின்ட்டு சொன்னான். அதே மாதிரி அவன் ஏசப்பாவை நினைச்சா அவன் முழு மனதோடு அவன் பாவ மன்னிப்பு கேட்கலன்னா ஏசப்பா அவனை மன்னிச்சிருப்பாரா இல்லைன்னு தெரியாது. ஆனா அவன் முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவன் மன்னிப்பு கேட்டதுனால ஏசப்பா அவனை மன்னித்தார். ரெண்டாவது, அவன் விசுவாசத்ததுனால அவனுக்கு கிருபை கிடைச்சது. நம்மளும் தேவனை நோக்கி முழு மனதோடு, நான் நாளைக்கு ஜெபம் பண்றேன், நான் அப்புறமா ஏசப்பா கிட்ட என் பாவத்தை அறிக்கை இருக்கிறேன் அப்படின்னு யாராவது உங்க மனசுக்குள்ள இருந்தா, இன்றைக்கு தான் அந்த நாள். நீங்க தேவனை காலந்தாமதம் பண்ணாம இன்னைக்கு தேவனை நோக்கி பாவ மன்னிப்பு கேட்டு அவர் உங்களை மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். மூன்றாவது காரியம், இதுல என்ன கத்துக்கிறேன் அப்படின்னா, இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு பெரியது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா தம் மரண கட்டில் இருந்தாலும் அந்த ஒரு ஆத்துமாவை தேற்றணும்னு என்று பார்த்தாரு. பாத்தீங்களா அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அந்த மரண கட்டில் அவர் மரண வேதனையில் இருந்தாரு. அப்ப கூட அவர் பக்கத்துல இருக்க அந்த கல்லனை தேய்ச்சினார். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த வசனத்தை நான் எடுக்கும் போது, நான் தியானிக்கும் போது யோசிச்சேன். நான் எப்படின்னா, இப்போ சில நம்ம அடிப்பட்டாலே நம்ம சோர்ந்து போயிடும். ஆனா அவருக்கு தலையில இருந்து பாதம் வரையும் அவருக்கு அடிபட்டு இருக்கு. அப்பவும் அவருடைய தீர்மானத்துல உண்மையா இருந்தார். நம்ம அநேகர் பல பேர் ஊழியத்துக்காக பாதையில, நான் இது செய்யறேன், நான் இதை பண்றேன் ஏசப்பா அப்படின்னு நம்ம உறுதிமொழி எடுத்திருப்போம். ஆனா அதை நம்ம கடைசி வரையும் எடுத்துட்டு போய் நம்ம பண்றோமா இல்லையான்னு தெரியல. ஆனா தேவன் மரண கட்டில் இருந்தாலும் அவர் அந்த தீர்மானத்துல ஒரு ஆத்துமாவை நான் தேற்றணும் என்று பார்த்தார். நம்ம இந்த 3 காரியம். முதலாவது என்ன பார்த்தோம்னா, மரம் திரும்புதலுக்கு காலந்தாமதம் எதுவும் இல்லை. ரெண்டாவது, ரட்சிப்பு கிரையினால வராது, கிருபையினால வரும். மூன்றாவது, இயேசுவின் அன்பு மரணத்தை காட்டிலும் வல்லமையானது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே நம்ம அதுல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், இயேசு மரிக்கிற வரைக்கும் ஊழியம் செய்தார். நான் எப்படி சொல்லுவேன் அதை? இயேசு மரிக்கிற வரைக்கும் மன்னிச்சவரா இருந்தார். ஆமென். இயேசு மரிக்கிற வரைக்கும் என்ன குணமுள்ளவரா இருந்தாரு? மன்னிக்கிறவரா இருந்தார். இயேசு மரிக்கிற வரைக்குமே என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நாம் அந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது.
மாத்திரமல்ல அவன் தாமதம் இல்லாமல், ஏன்னா அவனுக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, ராஜ்யத்தை குறித்து பேசின உடனே, பிதாவை நோக்கி பேசின உடனே இவன் சொல்றான், உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது என்ன என்ன செஞ்சிருங்க ஆண்டவரை நினைத்தருளும். பாருங்க, உடனடியான வேண்டுதல். எப்ப ஆண்டவர் எந்த காரியத்தை உணர்த்தினாலோ, அது வீடோ ரோடோ காடோ எங்கேயா இருந்தாலும் ஒரு ஜெபம், எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா உன் ஜெபத்தை கட்டாயம் கேட்பார். இல்லையிலூயா. கால தாமதமே பண்ணாத, உணர்த்தினாரா உடனே ஜெபம் பண்ணு. நைட்டு 2 மணிக்கு உனக்கு முழிப்பு வந்துடுதா, ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துறாரா, ஜெபம் பண்ணு. ஆமென். கர்த்தர் அதனுடைய பிரதிபலனை அடைய உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென்.